ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026 ரிலீஸ் ஆன எவ்ரிபடி லவ்ஸ் ஷௌரப் ஹண்டான்ற ஒரு ஹிந்தி மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஜெனருக்கு ஏற்ற மாதிரியான படம் எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் அதை உடனுக்குடன் உங்களுக்கு டெலிவரி பண்றோன்னு. இந்த படம் நம்ம ஜெனல்ல இருந்துச்சா, அதான் எதுக்கு லேட் பண்ணிட்டேன்னு உடனே கோக்கி போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். படத்தோட பேரை பாருங்களேன், எவ்ரிபடி லவ்ஸ் ஷௌரப் ஹண்டா. சோ ஷௌரப் ஹண்டான்ற நபரை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அர்த்தம். படம் பேர் மட்டும் தாங்க அப்படி. படத்துலயும் அந்த பேர் கொண்ட நபரை ஒரு பையனுக்கு பிடிக்காது. அண்டா மேல மொத்த பேருக்கும் அண்டா சைஸ்ல வெறுப்பு. இப்படிப்பட்ட மனுஷனை ஒரு ஆனிவர்சரி பார்ட்டிக்காக சில பேர் கும்பலா கேதர் ஆயிருக்க ஒரு வீட்டுக்குள்ள வச்சு யாரோ கொன்னுட்டாங்க. எல்லாருக்கும் அண்டா மேல வெறுப்பு இருக்குன்றப்போ இந்த கொலையை பண்ணது யாரு? அந்த இன்வெஸ்டிகேஷன் தாங்க படத்தோட கதை. சும்மாலாம் சொல்லக்கூடாது, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பாங்க பாருங்க. டேய், இப்படியெல்லாம் கூட நடக்குமாடா அப்படின்னு நம்ம கதி கலிங்க போயிடுவோம். சோ பல சம்பவத்தை பார்த்த நம்மளையே பதற வைக்க போற அந்த ட்விஸ்ட் என்ன, படத்துக்குள்ள போய் பாத்துருவாங்களா? வாங்க. அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல ஒரு சின்ன இல்ல பெரிய பிரச்சனைங்க. லாஸ்டா நம்ம ஒரு சீரிஸ் போட்டுட்டு இருந்தோம்ல, அதுக்கு காப்பிரைட் மேல காப்பிரைட், ஸ்ட்ரைக் மேல ஸ்ட்ரைக். ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்தா சேனலே டெர்மினேட் ஆயிடும். சோ வேற வழி இல்லைங்க. அதனால அந்த சீரிஸ் சம்பந்தப்பட்டு நம்ம போட்ட வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியதா போச்சு. 12 எபிசோட்ல 9 முடிச்சிட்டோம். இன்னும் 3 மட்டும் தான் இருந்துச்சு. இனிமேல் அந்த சேனல்ல இந்த சீரிஸை கண்டினியூ பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 3 எபிசோடையும் சேர்த்து சில பட்டி டிங்கரிங்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் பண்ணி 12 எபிசோட் சேர்ந்த முழு வீடியோவை மெயின் சேனல்ல போடுற மாதிரி ரெடி பண்ணிடுறேன். தடங்களுக்கு மன்னிக்கவும், யாரும் காண்டாயிடாதீங்க. கேப்ல புது சீரிஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் அடுத்த கதை. சோ அது நடக்கிறப்ப நம்ம பேசிக்கலாம். இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடுவாங்களா? சோ படத்தை ஓபன் பண்ணா மணி நைட் ஒரு 12 இருக்குங்க. ஒரு பெரிய வில்லா. அந்த வில்லால இருக்க ஏதோ ஒரு ரூம் டோரை யாரோ டமார்னு சாத்துறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த ரூம் டோர் தான் சாத்தப்பட்ட டோரான்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு ரூம் டோரை திறந்துகிட்டு ஒரு பொண்ணு வெளியே கிச்சனுக்கு தண்ணி குடிக்கலான்னு வரா. அப்ப கிச்சன் ஓரத்துல ஒரு ஆள் சோஃபால கூத்த வச்சு உட்காந்துருக்கா. ஐயா ஹண்டா, இன்னும் நீங்க தூங்க போலியா? மணி என்ன ஆகுது? காலைல வர நம்ம சீக்கிரம் கிளம்பணும். போய் தூங்குங்க போங்க அப்படின்னு பேசிக்கிட்டே ஃப்ரிட்ஜ் கிட்ட போனவ குடிக்க தண்ணி எடுத்துட்டு இன்னொரு கதையும் சொல்றா. ரொம்ப சாரி ஆண்டா, காலையில நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹாஷா பேசிட்டேன்ல. என்ன பண்றது, நீங்க வெறியாகிட்டீங்க. சூழ்நிலை அப்படி. நான் பேச வேண்டியதா போச்சு. நான் பேசிட்டேன்றதுக்காக உங்களை எனக்கு பிடிக்காதுலாம் அர்த்தம் இல்ல. ஏதோ தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுறா 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 பேசுறா. ஒட்ட ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா அவ யார்கிட்ட பேசுறாளோ அந்த ஆள்கிட்ட இருந்து மட்டும் பதிலே வரல. அண்டா, ஒருத்தி இவ்வளவு நேரமா பேசுறேன், என்ன மதிக்கவே மாட்டீங்க? அவ்வளோ கோவமா என் மேலன்னு கேட்டுக்கிட்டே அந்த ஆள் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அண்டாவை அவனும் அப்பிட்டாக்கி வச்சிருக்கான். கத்தியால குத்தப்பட்டு உடம்புல கண்டு மெனிக்கு ரத்தம். பாடியை பார்த்து இந்த கர்லிங்கார் கண்ணம்மா ஒரு கதறலை போட்டதும் இதே வில்லால வேற வேற ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்களாம். ஏன் அந்த பொண்ணு கத்துறான்னு ஏஞ்சி வராங்க. அவங்கள காட்டும் போதே நம்ம அப்படியே எல்லாருக்கும் ஒரு பேரை கொடுத்துருவோமாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப கத்ரால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அக்கா, கூட இருக்க அக்கா புருஷன். அடுத்து நீனான்ற ஒரு பொண்ணு, இதோட கொல்லப்பட்ட ஹண்டாவோட தம்பி. அப்புறம் அண்டாவோட பிசினஸ் பார்ட்னரான ஒரு தாடிவாலா. இது இல்லாம ஒரு வெள்ளை உளுந்து, அப்புறம் அந்த வெள்ளை உளுந்தோட காதலி. அடுத்து ஒரு நெட்டகோகு, அந்த ஆள் ஒரு டாக்டராங்க. பிளஸ் கொல்லப்பட்ட ஹண்டாவோட அப்பா, நம்ம அவர் பேரை அங்கிள்னு வச்சுப்போம். அதோட அங்கிளை 24/7 கூடவே இருந்து பாத்துக்கிற ஒரு வேலைக்காரி. இத்தனை பேரை காட்டுறாங்கல்லங்க. அதுல அக்கா புருஷனோட மூஞ்சில மட்டும் யார் மூஞ்சிலுமே இல்லாத அளவுக்கு ஒரு திருட்டு மொழி, நல்லா குப்பையில போறக்கின குவார்டர் மூடி மாதிரி இருந்துகிட்டு, இவன் மொழியே சரியில்லையே, ஒருவேளை இவன் தான் சம்பவக்காரனா இருப்பானோ அப்படின்னு ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு டவுட்டா. எது உண்மை எது பொய்ன்னு இப்ப எப்படி தெரியும்? மொத்தத்துல அண்டாவோட பாடியை பார்த்ததும் ஆளாளுக்கு அதிர்ச்சி. இதுக்கு நடுவுல நான் ஒரு கேரக்டர் விட்டம் பாருங்க. நீனான்னு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தால, அந்த பொண்ணோட புருஷன். நீனாவும் சரி அந்த ஆளும் சரி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். சினிமால நடிக்கிறவங்க, சாரி சீரியல்ல நடிக்கிறவங்க. ஆக்டர்லாம் ஆல் அவுட்டா போதுன்னு ஓட பாக்குறான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு நடிகண்டா. நான் இருந்த இடத்துல ஒரு மர்டர் ஆயிடுச்சுன்னு நாளைக்கு நியூஸ் வெளியே வந்துச்சோ, கிசி கிசி எழுதி என்ன டஸ்பீஸ் பண்றானுங்க. சோ நான் போறேன்னு ஒத்த கால நிக்கிறான். தோ ஆத்தி எடுத்து 5 நிமிஷத்துல ஆண்டவேல அனுப்பிச்சு விட்டுறோம். பிக்கால்ஸ் ஒரு கொலை நடந்திருக்கு, எப்படிரா நீங்க இருந்து போவ? எல்லாம் கிளியர் ஆகுற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும்னு அவனை புடிச்சு போட்டுறாங்க. அந்த கேப்ல இந்த வீட்டு வேலைக்காரன் வந்து அவனுமே பாடியை பார்த்துட்டு பக்கோன்னு ஆவறான். வேலைக்காரன் சாட்சிப்படி 11:30 மணிக்கெல்லாம் அவன் கேட்ட பூட்டானா. அவனுக்கு தெரியாம ஒரு நாய் நரி கூட புதுசா உள்ள வந்திருக்க வாய்ப்பே இல்லையா. சோ புதுசா வெளியே இருந்து யாரும் உள்ள வந்து கொலை பண்ணிட்டு போக சான்ஸே இல்லைங்க. அப்ப யாரு கொலைகாரன் பேசிட்டு இருக்கப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற பையன் ஆக்டர் கேரக்டரை மறந்த மாதிரி நம்ம ஈஷான்ற ஒரு கேரக்டரையே மறந்துட்டோமே. அவளுக்கு மேட்ரு தெரிஞ்சா எப்படி எல்லாம் தையா தாக்கான்னு குதிப்பான்னு தெரியலையே அப்படின்னு கொல்லப்பட்டாரு இல்லங்க ஹண்டா. அவரோட மனைவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா மாத்திரையை போட்டு மயக்கத்துல டயர்டா தூங்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு எழுப்பி ஹண்டாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னதும் ஆரம்பிச்சிட்டானா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா. இப்ப நான் கூத்து பண்ணான்னு ஈஷா இடிஞ்சு போறப்போ அங்க சீனை கட் பண்ணி இவங்க எல்லாரும் எப்போ எப்படி இந்த வில்லாவுக்கு வந்தாங்கன்ற பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கார்ல ஹண்டா, அங்கிள், ஈஷா, தம்பிகாரன், வேலைக்காரி இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதுல அங்கிள் கன்ஃபார்ம் எம்டன் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இருக்காரு. ஆனா ஹண்டா கிட்ட செல்லுபடி
ஆகல. ஹாலு ரக்கட்டா இருக்கவே, தம்பி ஏன்டா வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற, ஸ்லோவா தான் ஓட்டி தொலையாண்டா அப்படின்னு அங்கிள் போட்டு படா படுத்தினாலும் ஹண்டா அங்கிள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. வேணும்னே காரை முருகன் முருகி டபுக்குன்னு அடிச்சு, ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா காரை ஓட்டுவேன், ஷட்டரை சாத்திட்டு வர மாதிரி இருந்தா உள்ள இருங்க, இல்ல வெளியே போங்கன்ற அளவுக்கு எல்லாரையும் கலாய்ச்சி விட தம்பிக்காரன் அமைதியான கேரக்டரா இருக்காங்க. அவனுக்கு என்ன வியாதியோ, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், யாருக்கிட்டயும் அதிகமா பேசாம அமுக்கு மாதிரி தான் இருப்பான். பட் ஹண்டாவுக்கு தம்பி மேல கொல்ல பாசம். இது முடிய இன்னொரு கார்ல பாடியை பார்த்து கத்துனால ஒரு பொண்ணு, அவ ஹேருக்காகவே நம்ம அவளை கர்லின்னு வச்சுப்போம். கர்லியோட புருஷனான தாடிவாலாவோட ஃப்ரெண்டான ஒரு டாக்டர்னு அவங்க 3 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க. மூணாவதா அக்கா புருஷன் அவங்க பையன். இவங்க ஒரு கார்ல வரப்போ அக்கா புருஷன் கிட்ட, ஏண்டா எதுக்குடா எப்ப பாரு ஸ்பீக்கர் போன சைனா போன் மாதிரி கம்முனே இருக்க, பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்ட, இப்படியே இருந்தா அவன் தலையில ஏறி மிளகா அரைச்சிருவாங்க ஜி, இன்னைக்காவது நம்ம கம்பெனி மேட்டரை பத்தி பேசியே ஆகணும், இந்த வாய்ப்பை விட்டா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, சொல்றதெல்லாம் புரியுதா, பேசியே ஆகணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஏதோ ஒரு மேட்டரை பத்தி அக்கா ரொம்ப சீரியஸா பேசிட்டு வருது. இப்படியே எல்லாரும் வில்லாவுக்கு வந்துட்டாங்க. வில்லால யாருக்கு எந்த ரூம் பிடிக்குதோ அதை செலக்டும் பண்ணிட்டாங்க. அங்கிளோட ரூம்லயே தாங்க தம்பிக்காரனும் தங்க போறான். அங்கிளுக்கு தம்பிக்காரனை பார்த்தாலே மண்டை சூடாயிடும் போல. செவனேன்னு பாத்ரூம்ல கையை கழுவிட்டு இருக்கவனை கூப்பிட்டு, டேய் தடிமாடு எத்தனையோ பேர் புல்ல இல்லன்னு ஏங்குறாங்க, அங்கெல்லாம் போய் பிறக்க வேண்டியதுதான்டா, எதுக்குடா மைக் இல்லாம பிறந்து ஏன் மானத்தை வாங்குற, ஒன்னு பேசியே சாவடிக்குது, ஒன்னு பேசாம சாவடிக்குது, போடா போ, உன் அண்ணிக்கிட்ட போய் நான் கேட்டேன்னு சொல்லி பழம் கட் பண்ணி எடுத்துட்டு வா, தண்டத்துக்கு இங்கேயே நிக்காத அப்படின்னு அங்கிள் தம்பிக்காரனை மானவரியா திட்டி அனுப்புறாரு. இன்னொரு விஷயம், இவங்க எல்லாரும் இந்த வில்லாவுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணமே கர்லி தாடிவாலா அவங்களுக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி, அதை செலிப்ரேட் பண்ணதாங்க. கேக்கெல்லாம் செட்டிங்கா வாங்கியாச்சு. ரூமுக்குள்ள கணவன் மனைவியான 2 பேரும் ரொமான்ஸா போட்டுட்டு இருக்க. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். எல்லாரும் கார்டன்ல டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அக்கா புருஷன் குடிக்கிற சூப்ல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. அது அந்த ஆள் கூட சொல்லுங்க. பக்கத்துல வேற யாரோ சூப்பை குடிச்சிட்டு, அட பாவி என்னடா சொரணகட்ட சோடா பாட்டிலா இருக்க, அதுல உப்பு கம்மியா இருக்கே, எப்படா சாப்பிடுறேன்னு கேட்டதும் தான், ஆமால உப்பு கம்மியா தான் இருக்குன்னு அக்கா புருஷன் டிங்குன்னு தலையாட்டுறான். அவனுக்கு வேணும்னா உப்பு எடுத்து அவன் போட்டுக்க போறான். ஆனா ஹண்டா விட்டா மாட்டுறாங்க. இந்த ஆளே எழுச்சி போய் வேணும்னே அவன் சூப்ல உப்ப அள்ளி கொட்டுறான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டும் அடங்கா மாட்டுறான். அண்டா எல்லாம் எனக்கு தெரியும்னு உப்பு சத்து வர அளவுக்கு உப்பை கொட்டி, அன்பா இப்ப சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ஹண்டா கேட்டா, அக்கா புருஷன் அதையும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்றான். ரைட்ரா, அப்போ முண்டாட்டி ஒன்னு செருப்பு எடுத்து அடிக்கிறதுல தப்பே இல்லடா அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் ஹண்டா பண்ணதுல எல்லாரும் முகம் சுழிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம இங்க ஒரு டாக்டரை பார்த்தோம்ல, அவர் நார்மலான டாக்டர்லாம் இல்லைங்க, அதான் ஸ்டெதஸ்கோப்பால செக் பண்ணி ஊசி போட்டு மாத்திரையை பிரெஸ்கிரைப் பண்ற மாதிரி டாக்டர் இல்ல, மனோதத்துவ டாக்டர். ஒருத்தவங்க பேசுறத வச்சு, அவங்க நடவடிக்கையை வச்சு, அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க, அவங்க பிரச்சனை என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம்னு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆளு. அதை சபையில சொல்லி அவரையுமே ஹண்டா, நாங்கெல்லாம் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ஓடுன்னு ஓட வேண்டியதா இருக்கு, நீங்கெல்லாம் எவ்வளவு ஈஸியா பேசியே காசு சம்பாதிச்சிடுறீங்கல்ல, மச்சம் தான் உங்களுக்கு எங்கேயோ அப்படின்னு காரி துப்பாத குறையா கலாய்க்கிறானா. அதோட அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா. தாடிவாலா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேஸ் விசாரிக்க 2 போலீஸ் வந்துட்டாங்க. வந்திருக்க 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் யாருன்னு தெரியுதுங்களா, நம்ம ஊர் படத்துல சந்தானம் படம் அரே முட்டாள் அப்படின்ற ஸ்லாங்ல ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் வரும் பாருங்க, அவரே தான். அவர் ஏட்டு கூட வந்திருக்க ஆளு கான்ஸ்டபிள். 2 பேருமா சேர்ந்து உள்ள போறப்போ இந்த ஈஷா புருஷன் செத்துட்டாருன்னு இன்னும் நம்பவே மாட்டேங்குது. அவருக்கு ஒன்னும் இல்லங்க, டயர்டா இருக்கு, தூங்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா எழுந்துருவாருன்னு அந்த அம்மா ஒரு ட்ராக்ல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. இது வேறையா, சரி அது கிடக்குது, யாரு முதல்ல பாடியை பார்த்தது அதை சொல்லுங்கன்னு ஏட்டு கேட்டு கர்லி நான் தான் பார்த்தேன்றா. இவ பார்த்த டைம் மணி நைட்டு 12:30. ரைட், அப்ப ஹண்டாவை கடைசியா யாரு உயிரோட பார்த்ததுன்ற கேள்வி வரப்போ நான் தான் கடைசியா பார்த்தான்றான் வெள்ள உளுந்து. நைட்டு 12 மணிக்கு கேக்கு சாப்பிடலான்னு டேபிள்ல இருக்க கேக் எடுக்க இங்க வந்திருக்கான். அப்ப சோஃபால உயிரோட உட்கார்ந்து இருந்த ஹண்டாவையும் பார்த்திருக்கானா. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்த்தா 12 மணிக்கு ஹண்டா உயிரோட இருந்திருக்காரு, 12:30 மணிக்கு பணமா பார்த்திருக்காங்க. சோ 12ல இருந்து 12:30 தானே கொலை நடந்திருக்கணும். இதை ஏட்டு விசாரிக்கிறதுக்குள்ள ஈஷா தம்பிக்காரனை கூப்பிட்டு, பாவம் உன் அண்ணன் பணியில அப்படியே படுத்திருக்காருல்ல, போர் வைக்கிற எடுத்துட்டு வாயண்டா போத்தி விடுவோம் அப்படின்னு எல்லாம் மீறி போறா பாருங்க. வேலைக்காரி பொறுமையா ஈஷா கிட்ட வந்து நிலைமைய சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்த்தா ஈஷா வேலைக்காரிக்கு புலின்னு ஒண்ணு குடுத்துடுது. என்ன ஆணவம் உனக்கு, என் புருஷன் இறந்துட்டாருன்னு என்கிட்டே வந்து சொல்றியா, இவகிட்ட தாங்க சொல்ல முடியும். அப்புறம் இவ புருஷன் போனதை பக்கத்து வீட்டு பொண்டாட்டியா போய் சொல்ல முடியும். என்னவோ அங்க ஒரே தள்ளு முள்ளு, அடி வாங்கினதுல வேலைக்காரி காண்டாயிட்டாலோ இல்ல என்ன கருமாந்திரமோ, வேணும்னே அடுத்து அக்கா தனியா கிச்சன்ல இருக்கும்போது அங்க போனவ, மேடம் நான் இதை மூட்டி விடுறதுக்காக சொல்ல, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஈஷா இவங்களுக்கு ஸ்லீப் வாக்கிங் பழக்கம் இருக்கு மேடம். சோ அவங்க கூட தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம தூக்கத்துல ஏஞ்சி என்ன வேணா பண்ணிருக்கலாம், இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்ல சும்மா சொல்றேன். இதை ஒரு பாயிண்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டேக் கேர், இல்லனா டோன்ட் கேர் அப்படின்னு கொளுத்தி போட்டு வேலைக்காரி போயிட்டா. இதுக்கப்புறம் ஏட்டு ஹண்டாவோட பாடியில இருக்க காயங்கள்லாம் வச்சு ஷார்ப்பான ஏதோ ஒரு பொருளால தான் குத்தி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல அங்க டேபிள்ல காலையில வெட்டின கேக்கல மீதி கேக்க பத்திரமா முடியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே கேக்க வெட்டின கத்தியும் இருந்துச்சான்.
இப்ப அந்த கத்திய காணோன்றான் தம்பிக்காரன். கேக்கு வெட்டுற கத்தியில எல்லாம் கொலை நடந்திருக்காதுப்பா, அதை வச்சு கொலை பண்ண முடியுமான்னு ஏட்டு மறுத்தாலும், இல்ல சார் அது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கேக்கு வெட்டுற கத்தி இல்ல, வருஷத்துல ஆனிவர்சரி ஒரு வாட்டி வருது, எல்லா வாட்டியும் மாதிரி இல்லாம ஒரு புதுமையா இருக்கட்டுமே அப்படின்னு சாதா கேக் வெட்டுற கத்தியில இல்லாம கறி வெட்டுற அளவுக்கு பெரிய கத்தியில கேக்க வெட்டணும். வெட்டி முடிச்சுட்டு கேக்குக்கு பக்கத்துலயே தான் கத்திய நான் தான் வச்சேன் அப்படின்னு அதுக்கும் தாடிவாள அட்டனன்ஸ் போடுறான். அப்ப நீ தான் கொலைகாரன், ஆனிவர்சரி உன்னோடது, கத்திய புடிச்சு கேக்க வெட்டினதும் நீ, வெட்டி முடிச்சுட்டு கத்திய பக்கத்திலேயே வச்சதும் நீ, கொலைய பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீயா கால் பண்ணா உன் மேல சந்தேகம் வராதுன்னு எங்களுக்கு கால் பண்ணதும் நீ தானே. சோ நூவே கொலைகாரன், ஏன் கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ணன்னு நீயா சொல்ற பாப்போம் அப்படின்னு ஏட்டு தாடிவாளா மேல பழிய போடுறாரு. நல்லா தணிக்கை செய்யப்பட்டு தனியா எடுத்து வச்ச தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்துகிட்டு உங்களை கூப்பிட்டது ஒரு குத்தமாங்க, பழி ஏன் மேலேயே போடுறீங்க, நான் ஏங்க அவனை கொல்ல போறேன், அவன் என் பிசினஸ் பார்ட்னர், அதை தாண்டி என்னோட உயிர் நண்பன், அவனை கொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, நான் எதுவும் பண்ணலன்னு தாடிவாளா சொல்ற கேப்லயே ஆக்ட்ரஸ் யாரோ ஒரு பெரிய தலைக்கு போனை போட்டு போனை ஏட்டுக்கிட்ட கொடுத்துட்றா. அப்புறம் ஏட்டால என்ன பண்ண முடியும், ஓகே முதல்ல இங்க என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிப்போன்னு ஆக்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாருங்க. நீங்க இங்க வந்ததுல இருந்து என்னெல்லாம் பாத்தீங்களோ, இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒண்ணு விடாம அப்படியே என்கிட்ட சொல்லணும்னு ஏட்டு கேட்டதோட மறுபடியும் பிளாஷ்பேக். இதுக்கு முன்னாலேயே வில்லாவுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, ஆக்டரும் ஆக்ட்ரஸும் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காங்க. ஏன் லேட்டுன்னு கேக்குறப்போ நாங்க டப்பிங்க முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னு ஆக்டர் சொல்றான். அதே கேள்வியை ஆக்ட்ரஸ் கேட்டா நான் டப்பிங்க முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சுன்றா அவ. ரெண்டு பேரும் கூட்டத்தோட கூட்டமா ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டாங்க. உடனே ஹண்டா அவன் தம்பி கிட்ட, எப்பாடி அப்பா இந்த பீலா பீதாம்பரங்கள் போடுற சீன் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாதா தம்பி, வா கொஞ்ச நேரம் நம்ம கார்டன்ல தனியா இருந்துட்டு வருவோம் அப்படின்னு உள்ள இவங்கெல்லாம் கும்பலா இருக்கும்போது வெளியே கார்டனுக்கு தம்பியை கூட்டிட்டு போனா ஹண்டா ஜாலியா படுத்து மேல இருந்த மரத்தை பாத்துக்கிட்டே, கடவுளோட படைப்பை பாத்தியாடா தம்பி, ஒரு மரம், அதுல இருந்து எவ்வளோ கிளை, அந்த கிளைக்கு மேல இலை, பார்க்கவே அழகா இருக்குல்ல, ஆனா இவ்வளவு அழகான விஷயத்தெல்லாம் படைச்சிட்டு ஏன் மனுஷன்ற ஒரு கேவலமான பிறப்பை பச்சாருன்னு தான் தெரியல அப்படின்னு ஹண்டா பிலாசபி பேசி கொலையாக கொள்றான். இதுக்கப்புறம் கேக் வெட்டுற செக்மெண்ட்டுங்க. கேக்க வெட்டுறதுக்கு கேக்கெல்லாம் தூக்கி டேபிள்ல வச்சாச்சு. சாதாரண கேக் வெட்டுற கத்தியை கொடுத்து வெட்டுறீன்னா இந்த கர்லி பெரிய வெட்டோத்தி சுந்தரம் பரம்பரை, சின்ன கத்தியிலாம் கேக் வெட்ட மாட்டாலாம், பெத்த கத்தியில மட்டும்தான் வெட்டுவாலாம். அதை அவ கேட்க போய் தான் கொஞ்சம் பெரிய கத்தியவே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஓகே இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, தாடிவாலா கர்லி ரெண்டு பேரும் அந்த கத்தியால கேக்கையும் வெட்டி முடிச்சிட்டாங்க. கூட்டமே குஜாலா இருக்கப்போ தாடிவாலா ஆக்ட்ரஸ மட்டும் தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, இது பிசினஸ் மேட்ரு. ஹண்டா தாடிவாலா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியோட பார்ட்னர்ஸ் இல்ல, அந்த கம்பெனில ஹண்டாவோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது தாடிவாலாவுக்கு பிடிக்கல. சோ ஹண்டாவோட ஷேர்ஸ் எல்லாம் அவங்கிட்ட இருந்து புடுங்கி அதை ஆக்ட்ரஸ் வாங்கிட்டானா அவனை கம்பெனியை விட்டு தொட்டிடலாம், ஆக்ட்ரஸ் உள்ள கொண்டு வந்துடலாம்ல. அதுக்கு ஓகேவான்னு கேட்க தான் தனியா கூப்பிட்டுருக்கான். சோ சொன்னப்போ இதை நீயும் நானும் மட்டும் சேர்ந்து முடிவெடுத்தா நடந்துருமா, நல்லா ரோடு டிவைடரை ஓட்டிக்கிற ரோமன் ரைட்ஸ் மாதிரி இருக்கான் பாரு ஒருத்தன் ஹண்டான்னு, அவங்கிட்ட போய் ஷேரை கொடுறான்னு கேட்டா எப்படி கொடுப்பான், எப்படி பண்ண போறேன்னு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு டவுட். உனக்கு ஏன் அதெல்லாம், அது ஏன் வேலை, நான் பாத்துக்கிறேன், நீ ஷேரை வாங்கி உள்ள வர ரெடியா இல்லையான்னு மட்டும் தான் நான் கேட்டேன். டீலா நோ டீலான்னு தாடிவாலா பாயிண்ட்டுக்கு வந்ததும் அவன் ஷேரை தர மாதிரி இருந்தா எனக்கு வாங்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லப்பா ஓகேன்ட்டா ஆக்ட்ரஸ். இதுக்கு நடுவுலயே வெள்ள உளுந்தும் அந்த ஆளோட புது காதலியும் வந்துட்டாங்க. மொத்த பேரும் கும்பலா ஒரு இடத்துல ஜாலியா கூடி பேசிட்டு இருக்கப்போங்க ஹண்டா யாரையுமே நிம்மதியா இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டாக்கு எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் ஹண்டா அவன் அப்பாவை பிடிச்சிக்கிறான். அத்தனை பேருக்கு முன்னால அப்பாவை கேவலப்படுத்தி புள்ளி பண்ண யாருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சிருமான்னு பார்த்தா இல்ல, நம்மளும் கூட்டத்துல ஏதாச்சும் பேசணுமே ஒரு டாபிக் எடுக்கிறான். ஹண்டா வெள்ள உளுந்தையும் வெறித்தனமா புள்ளி பண்ணி விட்டுறாங்க. சோ அடுத்து டாக்டர் தாடிவாலா கர்லி இவங்க மூணு பேரும் தனியா உட்காந்து பேசுறப்போ, நான் டாக்டரை பத்தி ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கான்ல, ஒரு ஆளை பார்த்தாலே அவங்க பேச்சு நடவடிக்கை வச்சு அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்ற எல்லாத்தையும் தலைவன் தட்டி தூக்கிடுவான்னு. ஆனா டாக்டர் அதை எப்படி பண்ணுவாருன்னு கூட இருக்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சோ இப்ப கர்லி ஒரு ஆர்வத்தோட, டாக்டர் டாக்டர் இங்க நீங்க பாக்குற ஆளுங்க எல்லாருமே உங்களுக்கு புது பழக்கம் தானே, உங்களோட திறமைய வச்சு அவங்கள பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை சொல்லுங்களேன், எனக்கு கேட்கணும்னு ஆர்வமா இருக்குன்னு கேக்குறா. ஃபர்ஸ்ட் இந்த ஹண்டா மனுஷன் எல்லாரையும் புள்ளி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரகடாவே இருக்கான்ல, அவனை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறப்போ, நானும் பார்த்தோமா அவன் எல்லாரையும் புள்ளி பண்றான் தான், ஆனா அவன் முழுமையான ரகடான ஆள்லாம் இல்ல, அவனுக்குள்ளேயும் ஒரு சாஃப்டான கேரக்டர் இருக்கு. அதை தாண்டி உங்க கூட்டத்திலேயே ஒருத்தவன் தான் புள்ளி பண்ற கேரக்டர்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, பட் இவனை விட அதிகமா புள்ளி பண்ற இன்னொரு கேரக்டர் அங்க இருக்குமா, ஹண்டாவோட அப்பா தான் அது. சின்ன வயசுல அவரோட ரெண்டு பசங்களையும் பண்ண புள்ளினாலதான் ஹண்டா பழிக்கு பழிவாங்க அவன் அப்பா கிட்டயும் சரி மத்தவங்கள்ட்டயும் சரி அந்த மாதிரி நடந்துக்கவே செய்யறான் அப்படின்னு டாக்டர் ஒரு மேட்டரை போட்டு உடைக்கிறாரா. அவ்வளவுதானா, ஒரு மேட்டர் தானா, நாஜி
ஜி இன்னும் வேற யாரையாவது பத்தி சொல்லுங்க, நான் கேட்டே ஆகணும்னு கர்லி அடம் பிடிக்கிறா. நம்ம ஆக்டர் ஆக்ட்ரஸ்னு 2 பேரை பார்த்தோம்ல, கணவன் மனைவியாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள டிஷ்யூமாங்க. கரெக்ட் தான். 3 மாசத்துக்கு முன்னாலேயே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. நான் ஆக்டரை விட்டு போக போறதா ஆக்ட்ரஸ் இவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கா. ரைட்டு, அது தாடிவாலாவுக்கும் கர்லிக்கும் தெரிஞ்சா ஒரு நியாயம். அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் இப்பதானே புதுசா எல்லாரையும் பாக்குறாரு. அதுவும் ஆக்டரும் ஆக்ட்ரஸும் அவங்களுக்குள்ள சண்டை இருக்குன்ற மாதிரி காட்டிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, சப்ப மேட்ரு. ஆக்டரும் ஆக்ட்ரஸும் இங்க என்ட்ரியை போடுறப்போ ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆக்டர் நாங்க டப்பிங்க முடிக்க லேட் ஆயிடுச்சுன்னாரா. பட் ஆக்ட்ரஸோ நான் டப்பிங்க முடிக்க லேட் ஆயிடுச்சுன்னு தனிமையா சொல்லிருப்பா. இதுலயே தெரிய வேணாமா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்செல்லாம் ஒருத்தவங்க வாழ்க்கையை கண்டுபிடிச்சா எப்படிங்க? கர்லி மரண்டா. ஐயா மனமுடிக்காத மந்திரவாதி, நீங்க ஒரு டேஞ்சர் டைபாலிக்கா இருப்பீங்க போல. தெரியாம கூட உங்க முன்னால எதையும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆளை விடுங்க ஐயா, நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு போதும், நான் கிளம்புறேன்னு கர்லி போயிட்டா. அடுத்து தாங்க டாக்டர் தாடிவாலா கிட்ட ஒரு மேட்டரை கேட்டா அவனையும் மெர்சல் ஆகுறாரு. இல்லப்பா, இந்த ஆக்ட்ரஸ் வந்ததுல இருந்தே நான் ஒன்னையும் அவங்களையும் நோட் பண்ணேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா முன்னொரு காலத்துல உங்களுக்குள்ள ஒரு முத்தி போன காதல் இருக்கும் போலயே. இல்லன்னு மட்டும் போய் சொல்லி மாட்டிக்காத, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு டாக்டர் கேக்குறப்போ ஷார்ப்புங்க நீங்க, உங்களை ஏமாத்தவே முடியாது. ஆமா உண்மைதான், நானும் அவளும் காதலிச்சோம். ஆனா அதெல்லாம் அப்போ, இப்ப எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. சத்தியமா டாக்டர் எதுவும் இல்ல, நம்புங்க. இத பேசிக்கிட்டே 2 பேரும் உள்ள போறாங்களா. இப்படியே டின்னர் டைம் வந்துடுச்சுங்க. டின்னர் அப்போ டாக்டர், நம்மளாம் இந்த உலகத்துல என்ன வாழ்க்கை தான் வாழறோம், பிறகுறோம், வளர்றோம். இந்த சமுதாயம் நம்ம மேல ஒரு லேபிளை குத்திடுது. நம்மள அந்த லேபிளை நோக்கியே ஓட ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் படிச்சு டாக்டர் ஆயிட்டேன்னா என்னோட லேபிள் நான் டாக்டருன்னா, சாவர வரைக்கும் நான் இந்த லேபிளோடயே தான் வாழணுமா? என்னால என் லேபிளை மாத்த முடியாதா? அப்படி இப்படின்னு டாக்டர் ஒரு கதையை போட்டு உழப்ப உடனே அண்டா, நீ ஏன் அந்த லேபிளோட வாழற? சாவு, சாவல செத்த பையிலே சாவு. டாக்டர்ன்றதே ஒரு பெரிய லேபிள் இல்ல. சொல்ல போனா நீ டாக்டரே இல்ல, சும்மா அட்வைசரா இருந்துகிட்டு டாக்டர்னு காதல பூ சுத்துறியா? என்ன பாரு, நான் ஒரு பிசினஸ் மேன், என்ன மாதிரி பிசினஸ் பண்றவன் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழறதுக்கு தகுதியானவனே இப்படின்னு காது கூசுற அளவுக்கு ஹண்டா எக்கச்சக்கமா பேசிடுறான். நடுவுல ஏன்டா அப்படி பேசுறேன்னு கேட்க வந்த கர்லியையும் அசிங்கப்படுத்தி விட்டான். அந்த கடுப்புல கர்லி, ஏன் உனக்கு மட்டும் தான் வாயிருக்கா, எங்களுக்கு மட்டும் மூக்கு கீழே 3 அடி ஓட்டைய போகியோடவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவளும் பதிலுக்கு பதில ஹண்டாவை பச்சை பச்சையா கேட்டு விட்டா. இதத்தான் ஓப்பனிங்ல டெட் பாடி கிட்ட சொல்லிருப்பா போலங்க, நான் காலையில ஏதோ தெரியாம பேசிட்டேன் கோச்சிக்காதன்னு. ஒரு வழியா இந்த சண்டை ஆஞ்சு ஓஞ்சி அங்க இருக்கவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கேம் விளையாடுறாங்க. இப்போ இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நீங்களா இல்லாம வேற யாராவது மாறணும்னு நினைச்சா யாரா மாற நினைப்பீங்க? அதை சொல்லணும்ன்றதுதான் கேம். ஒவ்வொருத்தவங்களும் நான் அவங்களா மாற போறேன், இவங்களா மாற போறேன்னு ஒரு ஆளோட பேரை சொல்றாங்க. அப்படி கூட்டத்துல எவனோ ஒருத்தவங்க நான் அங்கிள் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதான். யாரு? இந்த ஆள மாதிரியா? டேய், இந்த ஆளே ஒரு செத்து போன சேர்த்து வந்துடா. உடம்புல உணர்ச்சியே கிடையாது. உடம்புல இருக்க எல்லா பீஸ் கட்டியும் ஆண்டவன் புடிங்கிட்டான். இவனை மாதிரியா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சோ சில்லிடா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட யாரு சொல்லிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதேதான் ஹண்டா. ஆனா ஊனானா அப்பா அவமானப்படுத்திடுறான். ஆனா இந்த வாட்டி லிமிட் தாண்டி பேசினது அங்கிளாலேயே பொறுத்துக்க முடியல. பாட்லயே வந்து அண்டாவோட சட்டை காலரை புடிச்சு, ஏண்டா புலவர் கால புலி மூட்டை, உன்னை பெத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு அப்பன் கூட பார்க்காம அசிங்கமா பத்துற, இறா உன்னை இங்கே கொன்னு போட்டுறான்டா அப்படின்னு ஏறிட்டு போறாரு. இப்படியே இந்த சீனை ஒரு ஓரமா வச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன்னை கொன்னு போட்டுருவான்டான்னு பையனையே கொல்றதா சொன்ன அங்கிள், இப்ப என் பையன் போயிட்டானே, ஐயோ நான் பெத்த நல்லவன் போயிட்டானே, எனக்கு பிறந்த ஏகலைவன் போயிட்டானே அப்படின்னு புள்ளைய நினைச்சு ஒன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க மீதி பேருமேங்க என்னதான் கொஞ்சம் ஓவரா பேசினாலும் நல்ல மனுஷன்யா, அவனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு ஆளுக அனுதாபத்தை கொட்டுறாங்களா. ஆக்ட்ரஸ் மட்டும் ஐயோ ஐயோ ஐயோ, டேய் பேசாம நீங்க நடிக்க வந்துருங்களாண்டா, என்னடா இவ்வளோ பிரமாதமா நடிக்கிறீங்க, அவன் எவ்வளவு கேவலமானவன், எல்லாரும் எப்படி நடத்துவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருந்தும் அவனை எப்படா நல்லவன்றீங்க? அவன் செத்தது எனக்கும் ஃபீலிங்ஸ் தான், ஆனா உயிரோட இருக்க வரைக்கும் அவனை கரிச்சு கொட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் அவனை நல்லவன்றதெல்லாம் அநியாயம்டா டேய் அப்படின்னு ஆக்ட்ரஸ் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறா. இந்த மீன் டைம்ல கான்ஸ்டபிள் தரையில இருந்த ரத்தத்தோட தடயத்தை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு சந்துக்குள்ள இருந்து சரா மாதிரியான ட்விஸ்ட் ஒன்ன கையில எடுக்கிறாரு. அதாங்க ஹண்டாவை கொலை பண்ண மர்டர் வெப்பன். அதை யாரோ இங்க இருக்க ஒரு கபோர்டுக்கு பின்னால ஒளிச்சு வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் அதை கையில எடுத்ததும் இது வரைக்கும் பேசாத தம்பிக்காரன் திடீர்னு நினைச்சு என்ன சொல்றான், என்னோட பிரதர் தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்து போயிருப்பாருன்றான். என்னடா ராஜா கணிப்பு இது, உன் அண்ணன் சோஃபால உட்காந்து கழுத்து அறுத்துக்கிட்டு வாக்கிங்லயே கபோர்டு கிட்ட வந்து அங்க மர்டர் வெப்பனை ஒளிச்சு வச்சுட்டு திரும்ப அப்படியே சோஃபால வந்து உட்காந்து செத்துட்டாருன்றியா? இங்கயாவது லாஜிக் இருக்காடா? அதல்ல இது சூசைட்லாம் இல்ல, திட்டமிடப்பட்ட கொலை. இங்க இருக்கவங்கள யாரோ ஒரு ஆள் தான் பண்ணிருப்பீங்கன்னு ஏட்டு ஒரே புடியா புடிக்கிறாரு. அதை கேட்ட தம்பிக்காரனும் இங்க இருக்க நீங்க தாண்டா என் பிரதரை கொலை பண்ணீங்கன்னு ஒரு ஆவேசமா பேசிட்டு இங்க வெளியே கார்டன்ல ட்ரீ ஹவுஸ் ஒன்னு இருக்கும், அதுக்கு மேல போய் தனியா உட்காந்துடுறான். இன்னொரு பக்கம் ஒரு ரூமுக்கு கர்லிய தனியா கூட்டிட்டு போன அக்கா இதுதான் ஏற்கனவே கார்ல வரும்போது அப்பவே சொல்லிச்சுல்ல,
புருஷன்கிட்ட நம்ம கம்பெனி மேட்டரை பத்தி அங்க போய் பேசியே ஆகணும்னு ஹண்டாவும் தாடிவாலாவும் பார்ட்னர்ஸா இருக்க கம்பெனில தான் புருஷனையும் ஒரு பார்ட்னரா சேர்த்து விட்டுறணும்னு இதுக்கு ஆசை. ஹண்டா இருக்கும்போது ஒத்துப்பானான்னு தெரியல, ஹண்டாவே போயிட்டாப்லையே. சோ இப்போ புருஷன்கிட்ட சொல்லி என் புருஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லுமா. ஆள் பார்க்க தான் தனியா பிறந்த தத்தி மாதிரி இருப்பான், பட் திறமசாலி. சான்ஸ் கிடைச்சாதானே சச்சினே, ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு ரெக்வஸ்ட வச்சாக்கா கூடவே சில பல சீனுக்கு முன்னால வேலைக்காரி சொன்னா பாருங்க, ஈஷாவுக்கு ஸ்லீப் வாக்கிங் பழக்கம் இருக்குன்னு அதையும் தங்கச்சி கிட்ட போட்டு விடுது. சேம் டைம் ஆக்டரும் ஆக்ட்ரஸும் சார் எங்க ரேஞ்சுக்கு கொலை நடந்த இடத்துல எங்களை இப்படி லாக் பண்ணி வச்சிருந்தா எப்படி சார்? நாளைக்கு எதிர்கட்சிக்காரெல்லாம் பார்த்தா எங்களை என்ன நினைப்பான்? எங்களை மட்டும் வெளியே விடுங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு டீல பேசிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரீ மேல உட்காந்துருந்தால தம்பிக்காரன் திடீர்னு மேல இருந்து கீழே தொபகடின்னு விடுறாங்க. யாரோ அவனுக்கு பின்னால வந்து அவனை தள்ளி விட்டுருக்காங்க போல. யாருன்னு இவன் மூஞ்ச பாக்கல. நல்ல வேலை உயிருக்கும் எந்த பாதகமும் இல்ல. அடிப்பட்ட அவனை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, இருப்பா தம்பி, அக்கா கிட்ட ஒரு ஆயுர்வேத ஆயின்மெண்ட் இருக்கு, போட்டா 5 நிமிஷத்துல வலி எல்லாம் காணா போயிடும், நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன்னு அக்கா ரூமுக்கு வந்து பேக்கை செக் பண்ணுங்க. பேக்ல ஆயின்மெண்ட்டும் இல்ல, இது ஒரு 20,000 ரூபாய் பணம் வச்சிருந்திருக்கு. அந்த பணத்தையும் காணோம். என் பணம் போச்சுன்னு அக்கா வெளியே வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணதும் இங்க இருக்க எல்லாருமே அது எப்படி சொல்றது, ரிச்சான ஆளுங்க. அவங்க இந்த 20,000 ரூபாய் பணத்தை எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அதை மீறியும் பணம் காணா போயிருக்குன்னா இங்க சர்வெண்ட்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவன் தான் கையாடல் பண்ணிட்டான்னு அவனை சந்தேகப்பட்டு அவன் ரூம்ல போய் செக் பண்ணா உண்மையாவே அந்த 20,000 ரூபாய் அங்கதாங்க இருக்கு. திருட்டு பையிலேன்னு அவனை தூக்கி திருஷ்டியா சுத்தி உடைக்கிறதுக்குள்ள அவன் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட. ஆக்சுவலா இந்த பணத்தை அவனா போய் அக்கா பேக்ல இருந்து எடுக்கலையாம், யாரோ எடுத்து அவனுக்கு லஞ்சமா கொடுத்தாங்களாம். லஞ்சமாவா? எதுக்குடா லஞ்சம்னு கேட்டா, இன்னைக்கு நைட்டு கொலை நடந்த அதே டைம் யாரோ ரத்தம் படிஞ்சு அவங்களோட கைய வாஷ் பேஷன்ல கழுவுறத சர்வன் பாத்துட்டு இருக்கான். அத வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த லஞ்சமே. ஓ அப்படியா? யார் அந்த லஞ்சம் கொடுத்த லட்சாதிபதி? கொஞ்சம் வெளியே வந்து காட்டு பாப்போம் அப்படின்னு சர்வன்ட்ட வெளியே கூட்டிட்டு வந்து அடையாளம் கேக்குறப்போ அவன் கைய காட்டுறது அக்கா புருஷனை. உங்க அக்கா அம்மாக்க கொலையும் பண்ணிட்டு கமுகமாவா இருக்க, வாடா போன்னு அவனை ஸ்டேஷன் இழுத்துட்டு போறப்பதான் தெரியுது அக்கா புருஷன் லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாங்க. ஆனா கொலை பண்ண ஆளு ரைட் ஹேண்ட் பர்சன். ரைட் ஹேண்ட் பர்சனா இருந்தா மட்டும்தான் கழுத்துல கத்திய வச்சு லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் பக்கமா கிழிச்சிருப்பாங்க. கத்தி கிழிச்சதுக்கான மார்க் அப்படிதான் இருக்கு. சோ அது ரைட் ஹேண்ட் பர்சனா தானே இருக்கணும். அக்கா புருஷன் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன்னா இவன் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இல்ல தானே. கிடைச்ச ஒரு லீடும் போச்சா அப்படின்னு அக்கா புருஷனை விட்டாங்க. இங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக். கொலை நடக்கிறதுக்கு முன்னால வெளியே டாக்டர், அக்கா புருஷன் இவங்க 3 பேரும் வாக்கிங் போயிட்டே பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு உள்ள தாடிவாலா, நான் இந்த மாதிரி ஹண்டாவை கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஆக்ட்ரஸ்ட கொடுத்து அவளை உள்ள கூப்பிட போறான்றான். ஆக்ட்ரஸ் கேட்டா அதே கேள்வியே தாங்க கல்லியும் கேக்குறா. ஏண்டா நேத்து வருத்த நெட்டக்கோக்கு, இதுக்கு ஹண்டா ஒத்துப்பானாடா, சாமி ஆடுருவான்டா, இது உனக்கு தேவையான்னு. பின்ன என்னமா பண்ண சொல்ற? ஹண்டாவோட கேரக்டரை நீ பாக்குறல்ல, ஒரு நாளைக்கே உனக்கு இப்படின்னா நான் டெய்லியும் கம்பெனில அவன் கூட சேர்ந்து பார்ட்னரா குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கு. என்னால முடியலமா, நான் இதான் பண்ண போறேன், இதுல மாற்று கருத்தே இல்ல அப்படின்னு தாடிவால உறுதியா இருக்காங்க. இதுக்கப்புறம் நைட் எல்லாரும் தூங்க போனதும் ஹண்டாவோட மனைவியான ஈஷா இவங்க 2 பேரும் மட்டும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேக்கு சாப்பிடணுமே ஆசைப்பட்டு வெள்ள விழுந்து டேபிள்ல இருக்க கேக் எடுக்க வரான். ஈஷா அவங்கிட்டயே போனை கொடுத்து அவளோட புருஷன் 2 பேரையும் சேர்ந்து போட்டோ எடுக்க சொல்ல போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இவன் போயிட்டானா, நான் தூங்க போறேன் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ஈஷாவும் போயிட்டா. இதுக்கப்புறம் ஹண்டாவை கொலை பண்ண யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டு ரூமுக்கு போய் டமார்னு கதவை சாத்துறாங்க. அந்த சவுண்ட அவர் ரூம்ல இருந்த டாக்டரும் கேட்டிருக்காருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்கா புருஷன் அந்த வழியா வந்து சோஃபால சாஞ்சு போயிருக்க ஹண்டாவையும் கீழே ரத்தம் படிஞ்ச கத்தியையும் பார்த்துட்டு தெரியாம அந்த கத்தியை கையில எடுத்துட்டான். கையெல்லாம் ரத்தமாயி போச்சா, அடுத்து மேட்டரை வெளியே சொன்னா எல்லாரும் நம்மள கொலைகாரன்னு சொல்லுவாங்கன்ற பயத்துலதான் கத்திய கபோர்டுக்கு பின்னால ஒளிச்சு வச்சுட்டு வாஷ் பேஷன்ல போய் ரத்தம் படிஞ்ச கைய கழுவி இருக்கான். அப்பன்னு பார்த்து சர்வன்ட் அங்க வந்து இவனை பார்த்துட்டான். மாட்டிக்க கூடாதுன்ற அல்ல, பொண்டாட்டி பேக்ல இருந்தே 20,000 லஞ்சமா எடுத்து சர்வன்ட்ட கொடுத்துட்டு இந்த மேட்டரை வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் கமுகமா படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் ஐயோ கொலை அம்மா கொலைன்னு எல்லாரும் கதறி பதறி எழுந்தாலும் அக்கா புருஷ மூஞ்சில மட்டும் ஒரு திருட்டு மொழி தெரிஞ்சிருக்கு. சோ இதான் நடந்த கதை. இந்த கணக்குப்படி பார்த்தா ஹண்டாவை லாஸ்டா பார்த்தது யாரு? ஈஷா. அப்ப மணி 12 கால். அதுக்கப்புறம் செத்த ஹண்டாவை பாடியா முதல்ல பார்த்தது யாரு? அக்கா புருஷன். அவன் சொல்ற டைம் நைட்டு 12:40. சோ கொலை 12 கால்ல இருந்து 12:40க்குள்ளதான் நடந்திருக்கணும். அந்த டைம்ல யாருக்காவது ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுதா இல்ல கேட்டுச்சான்னு கேள்வி கேக்குறப்போ டாக்டருக்கு தான் யாரோ ரூம் டோரை க்ளோஸ் பண்ற சவுண்ட் கேட்டுச்சுல்ல. அப்ப மணி 12:30. அப்ப சரிங்க, இப்ப நான் கான்ஸ்டபிள போய் ஒவ்வொரு ரூம் டோரையா க்ளோஸ் பண்ண சொல்றேன், நீங்க கேட்ட சவுண்ட் எந்த ரூமோடதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குங்க. இந்த டைம்ல ஆக்டர் சும்மா இல்லாம பக்கத்துல இருந்து தாடிவாலா கிட்ட, டே ஆனா நீ பலே கில்லாடிடா, நான் கூட யோசிச்சேன் ஆக்ட்ரஸ் வந்து என்கிட்ட சொல்றப்போ என்ன தாடிவாலா ஹண்டாவோட ஷேர் எல்லாம் வாங்க போறான்றான், எப்படிடா ஹண்டா அதுக்கு ஒத்துப்பான்னு. ஆனா பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த எப்படியோ முடிச்சு காட்ட போறல்ல அப்படின்னு அவன் கூட்டத்திலேயாங்க கட்டு சோத்தா அவுத்து ஒன்னும். விஷயத்த கேட்டதும் ஹண்டாவோட பொண்டாட்டி அக்காலாம் துடியா
ஆசையா துடிக்கிறாங்க. இந்த கம்பெனியை உருவாக்குனதே ஏன் புருஷன், போனா போதுன்னு ஒன்னு அதுல ஒரு பார்ட்னரா சேர்த்தா நீ அவரை துரத்திட்டு கம்பெனி எடுத்துக்கலான்னு கனவு காண்ற இப்படின்னு ஈஷா ஒரு பக்கம். ஏண்டி நைட்டு தாண்டி உங்ககிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சின அந்த கம்பெனில புருஷனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுன்னு நல்லா புண்ணாக்கு கலையிற பூம் பூம் மாடு மாதிரி நான் சொல்றப்பலாம் சரி சரின்னு தலையாட்டு நீ உன் புருஷனும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான போட்டிருக்கீங்களா அப்படின்னு அக்கா ஒரு பக்கம் மாறி மாறி சண்டை உச்சத்தை தொடும்போது இங்க டாக்டர் சைலண்டா தம்பிக்காரங்கிட்ட, ஏண்டா தம்பி நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு டோர சாத்துற சவுண்ட் கேட்டுச்சுன்னு உனக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கலையான்னு அவங்கிட்ட கேக்குறாரு. அவனும் தெரியலன்னு தலையாட்டான். அப்போன்னு பார்த்த அங்கிள் எங்க இருந்து வந்தாரோங்க யாருமே எதிர்பார்க்கல. சட்டுன்னு இங்க வந்து நான் தான் ஹண்டாவை கொண்டன்றாரு. ஆமாங்க, அப்புறம் அந்த மாதிரி புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றது, நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்க மாட்டான், நல்ல புருஷனாவும் இருக்க மாட்டான், நல்ல பையனாவும் இருக்க மாட்டான். சோ அவனை பெத்த கொடுமைக்கு நானே ஏதாச்சும் பண்ணோம்ல, அதான் கேக்குக்கு பக்கத்துல கத்தி இருக்கிறதா பார்த்தேன். அதை எடுத்து என் பையன் கழுத்தை அறுத்துட்டு கத்திய டேபிள்லயே வச்சுட்டு என் ரூமுக்கு போய் டோரை சாத்திக்கிட்டேன் அப்படின்னு அங்கிள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும் அதுல ஒரு ஓட்டை இருக்கே. அக்கா புருஷன் கத்திய பாக்குறப்போ கத்தி எங்க இருந்துச்சு, பாடிக்கு பக்கத்துல கீழே தரையில இருந்திருக்கும். ஆனா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ற அங்கிள் கத்திய டேபிள்ல வச்சேன்னு சொல்லக்கூடாதே. ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கா கேட்டு அந்த பாயிண்ட கேட்ச் பண்ண உடனே இந்த பக்கம் டாக்டர் ஒரு பக்கா ட்விஸ்ட பரவசமா எடுத்து வர்றாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள், நைட்டு ரூம் டோரை சாத்துற மாதிரி சவுண்ட் கேட்டது உங்க ரூம் டோரை தான். நீங்க உங்க பையனை காப்பாத்ததான் ஹெல்ப்பும் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க பெரிய பையனை இல்ல உங்க சின்ன பையனை காப்பாத்ததானே பண்ணாத தப்ப தான் பண்ணதா வந்து ஒத்துக்கிறீங்க. சோ ஹண்டாவை கொண்ட கொலகாரன் தம்பிகாரன் தானே டாக்டர் சொன்னதும், தம்பிகாரன் எப்பவுமே பால் டப்பா மாதிரி பதுங்கி தானே இருப்பான். இப்ப சிரிச்சுக்கிட்டே போய் டாக்டர் சட்டையை பிடிச்சி ஏன் வாயை திறந்த, இப்பதான் இந்த பிரச்சனையில ஒவ்வொருத்தவன் பண்ண கூத்தும் தானா வெளியே வந்துட்டு இருந்துச்சு, அதுல மண்ணள்ளி போட்ட பாரு அப்படின்னு டாக்டர் மிரட்டினவன் அடுத்த அங்கிள் கிட்ட என்ன அப்படியே புல்ல புல்ல புல்லன்னு பொங்கி வழிகிற, நீ தானே அந்த புள்ளியே வேணாம் உனக்கு பாரமா இருக்கான் எங்கேயாவது போய் தொலைடான்னு சாபமா கொடுத்துட்டு இருந்த, இப்ப போயிட்டான் சந்தோஷமா இரு. நான் ஏட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் போதும்ல, நான் தான் என் பிரதரை கொன்னேன், என்னை பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கிக்கோ. என்னைக்காவது அவன் ஒரு மனுஷனா நீங்க மதிச்சிருக்கீங்க, ஏதோ என்னோட பிரதர்ன்றதுனால அவனுக்கு ஓரளவு மரியாதை கொடுத்தீங்க, மிச்சப்படி அவனை சில்லற பைய மாதிரி தான்டா பாப்பீங்க. டெய்லியும் நைட் அவன் தூங்குறப்போ அவன் வாழ்க்கையை நினைச்சு எப்படியெல்லாம் அழுவான் தெரியுமா, அதான் ஏன் இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு அதுக்கு அவன் சாவறதே மேலன்னு நான் அவனை கொன்னுட்டேன், இனிமேலாவது அவன் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு எதுக்குமே சம்பந்தம் இல்லாம தம்பிக்காரன் பேசுறான். புரியுதா உங்களுக்கு, ஹண்டா வாங்க என் வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சுன்னு டெய்லி நைட்டு அழுவுற ஆளு அவன், எல்லாரையும் அழு விடுறவன். அதோட தம்பிக்காரனும் இப்படி புலி மாதிரி சீறி பாஞ்சு பேசுற ஆள்லாம் இல்லையே. நான் என் பிரதர் நிம்மதியா இருக்கணும் தான் அவனை கொன்னேன், என் பிரதரோட பேரு தம்பிக்காரன்னு தம்பிக்காரனே சொல்றான். ஆக இப்ப தம்பிக்காரனா இல்ல, நீங்க எல்லாரும் அன்னியன் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல அம்பின்ற ஒரு உடம்புக்குள்ள ரெமோ அன்னியன்ன்ற 2 கேரக்டர் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா இருக்குமே. ஆனா தம்பிக்காரனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் இல்ல, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டிசைன்ல இவனோட ரோல் மாடல் இவனோட ஹீரோனா அது இவன் அண்ணனான ஹண்டா தான். நடுவுல படத்துல ஒரு கேம் வச்சாங்கல்ல, இப்போ இந்த நிமிஷம் இந்த செகண்ட் நீங்களா இல்லாம வேற யாராவது மாறணும்னு நினைச்சா யாரா மாறுவீங்கன்னு. தம்பிக்காரனா வாழ்ந்து வாழ்ந்து எல்லார்கிட்டயும் அவமானப்பட்டு அந்த வாழ்க்கையவே வெறுத்து போன தம்பிக்காரன் தனக்குள்ள தன்னை ஹண்டாவா நினைச்சுக்கிட்டான். அதனாலதான் அவனோட நடை உடை பாவனை எல்லாம் மாறி இருக்குங்க. சோ தம்பிக்காரன் தன்னை ஹண்டாவா நினைச்சுக்கிறப்போ தம்பிக்காரனா இருக்க வேற ஒரு கேரக்டர் வேணும்ல, ஹண்டாவா அந்த கேரக்டர்ல இவன் நினைச்சுக்கிட்டு பாவம் தம்பி கஷ்டப்படுறானே அவனை கொண்டு அவனுக்கு விமோச்சனம் கொடுப்போம் அப்படின்னு தம்பிக்காரன் தன்னை ஹண்டாவாகவும் ஹண்டாவை தம்பியாகவும் நினைச்சு கேக்குக்கு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து இவன் தான் ஹண்டாவை கொன்னே இருக்கான். இப்ப இவன் பேசுறது கூடங்க முழுக்க முழுக்க ஹண்டா எப்படி பேசுவானோ அதுல ஒரு துளி கூட மாறாம எல்லாமே டிட்டோவா அப்படியே இருக்கு. ஏன் அரெஸ்ட் ஆகி போறதுக்கு முன்னால ஹண்டா பொண்டாட்டியை கொஞ்சற மாதிரி தம்பிக்காரன் ஈஷாவை கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடுறான். அடுத்து அங்கிள் கிட்ட சந்தோஷமானா, ஏன்டா இந்த 2 பசங்களும் பிறந்தாங்கன்னு சின்னவன் செத்துட்டான், பெரியவன் நான் ஜெயிலுக்கு போறேன், இனிமேல் தொல்லை இல்லாம சந்தோஷமா இரு. அப்புறம் தாடிவாலா கேட்டிடா, நீ நினைச்சது நடந்துருச்சுல்ல, இனிமேல் என் ஷேரை யாருக்கு விற்கணும்னு நினைக்கிறியோ வித்துட்டு ஆசையை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு பழைய மாதிரியே எல்லாரையும் கலாயிச்சுட்டு 2 போலீஸோட சேர்ந்து அவன் போயிட்டான். அப்புறம் என்ன, இங்க இருக்கவங்க எல்லாம் பேக்கப் தானே, தம்பிக்காரன் அப்படி ஆனதுக்கு இங்க இருக்க ஒருத்தவங்களும் காரணம், அதுக்குன்னு அதையும் நினைச்சிட்டு இருக்க முடியுமா, மூவ் ஆன் பண்ணி போய் ஆகணுமே. சோ இனிமேல் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போறீங்க, எவன் கூப்பிட்டாலும் செருப்பு எடுத்து சென்டர் மண்டையில அடிப்பேன் அப்படின்னு அவன் பறக்காசாக. இந்த பக்கம் அவன் செத்துட்டான்னு நினைச்சா அவன் ரூபத்துல புதுசா வந்திருக்க தம்பிக்காரன் போலீஸ கூட விடாம பேசி பேசியே கஞ்சி காய்ச்சறாங்க. சோ ஹண்டாவா தன்னை நினைச்சுக்கிட்ட தம்பிக்காரன் ஹண்டா ஒரு சீன்ல சொன்னால மரம் அதுல இருந்து வர கிளையில முளைச்சிருக்க இலைன்னு அந்த டைலாக்ல ஒரு வார்த்தை கூட மாறாம இப்ப தம்பிக்காரன் கார்ல சொல்லிக்கிட்டே போகும்போது மொத்தத்துல அலைகள் ஓஞ்சாலும் ஹண்டாவோட வாய் ஓயாதுன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.